சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் 29 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியானது களைகட்ட காத்திருக்கிறது. இதில் இலங்கை, பாகிஸ்தான், இந்தியா, மாலத்தீவு போன்ற 7 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இந்த நேரு ஸ்டேடியத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் இலங்கையிலிருந்து தமிழர் ஒருவர் இலங்கை அணிக்காக விளையாடுவதற்காக வந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக உங்களை தமிழ்நாட்டுக்கு வரவேற்கிறோம். இலங்கை அணியில ஒரு தமிழர் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இலங்கையில விளையாட்டு துறையில் தமிழர்களுக்கு எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர், நீங்க என்ன விளையாட்டுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்றத முன்னாடி சொல்லிடலாம். ஓகே. எனது பெயர் விதுசன். நான் 3000 மீட்டர் ஓட்டத்துக்காக வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் இலங்கையில் தமிழர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது விளையாட்டுக்காண்டி. அதுக்காண்டி முல்லைத்தீவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. அவங்க தேசிய ரீதியாக போய் சாதிச்சு தெற்காசிய விளையாட்டுக்கு வர பெரிய இதுதான். நான் ஒரு முல்லைத்தீவில் ஒரு சின்ன ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கேன். அதில் ஏஎல் கூட இல்லை இந்த ஸ்கூலில். அதில் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற பெரிய விஷயம்தான். சூப்பர். தமிழ்நாடு எப்படி இருக்கு? ஒரு தமிழரா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? பார்த்து நல்ல மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கு. நினைச்சு கூட பேக்கில் இங்கே வரவேண்டு நல்ல சந்தோஷமா இருக்கு. ஓகே. இங்க இருக்கக்கூடிய ட்ராக் ஃபெசிலிட்டிஸ்லாம் இதே மாதிரி அங்க நீங்க தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கா? அந்த மாதிரி வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அங்கே ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி இப்போ சில விஷயம் இருக்கு. கொழும்பு அங்கால் பக்கம் தான் இருக்கு. முல்லைத்தீவில் ஒன்றும் இல்லை. இது எல்லாம் தான் நல்லா இருக்கும் இப்படி அங்கேயும். ஓகே. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அங்கேயும் உங்களுக்கு விளையாட்டு களம்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. விளையாட்டுக்கு எந்த அளவுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்களாக இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு அங்கே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கல்வியோட அங்கே விளையாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கூட. விளையாட்டில் இங்கே வரதுண்டு நிறைய பேர் இங்கே விளையாட்டுலேருந்து தான் வராங்க. தெற்காசிய மீட்டுக்கு போன முறையும் இலங்கையிலேருந்து ஒரு ஆள் வின் பண்ணது. இந்த முறை நான் வின் பண்ண நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகளை அழைத்துட்டு வெற்றி பெறக்கூடிய ஏதேனும் உங்களுடைய முன்னோடிகள் இருக்காங்களா? தமிழர்கள் கோச் மாதிரி வர இன்னைக்கு அவர் தான் பெரும் கஷ்டப்பட்டுருக்கு. ப்ரொவின்சியல் மீட்டில் எனக்கு ஒரு காலில் ஒரு அடிபட்டுட்டு இருந்தாலும் அது பார்க்காம ப்ராக்டிஸ் அவருக்காண்டி நான் வின் பண்ணணும். ஓகே. இலங்கையில் கல்வியை விட விளையாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. விளையாட்டு மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்துக்கிறதுக்கு அங்கே வாய்ப்புலாம் இருக்கா? நிறையவே இருக்கு. என்னென்ன மாதிரியான முறையில் உங்களுடைய ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க? அங்கே ஸ்கூலில் இந்த பிரின்சிபல்லாம் பெரிய உதவி செய்கிற. அங்கே மற்றது எங்களோட வளையங்கள் மற்ற பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. இலங்கையில் கிரிக்கெட் ரொம்ப பிரபலமான விளையாட்டு. அதை தாண்டி மற்ற விளையாட்டுகளில் என்ன பிரபலம் இருக்குது? தடகளத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கூட முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை விட எல்லாம் தடகள போட்டியில் இலங்கையில் பெரும் முக்கியத்துவம் இருக்குது. ஓகே. இதே மாதிரி அங்கேயும் போய் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நீங்கள் உலகளவில் பெருமைப்பட வைக்கணும். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, வெற்றியோடு நீங்கள் இலங்கைக்கு திரும்பணும் அப்படின்னு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.